இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாள் தியான பகுதி 2 நாளாகமம் 15வது அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டு விட்டீர்கள் ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். வேதத்தை ஜனங்க தேட மறந்த ஆசா ராஜாவுடைய நாட்கள்ல வெளிப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஏன் அப்படின்னா, கர்த்தர் ஒரு மனுஷனோட இருந்தா எப்படி ஈசாக்கு அவன் விதைச்சா பஞ்ச காலத்திலையும் அவன் 100 மடங்கு அறுக்க முடியும். அவன் தோண்டுகிற துறவுல தண்ணீர் துறக்கும். அவனுடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அப்போ கர்த்தரோடு நம்ம இருக்கிறது எப்படி அது சாத்தியமாகும்? எது அடையாளமா இருக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கிறது, ஒவ்வொரு நாளும் வேதத்தை தேடுவது. இதே அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு, தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. ஆண்டவருடைய வார்த்தையையும் ஆண்டவரையும் நம்ம தேடுவதுதான் நம்ம கர்த்தரோட இருக்கிறது. அப்படி நம்ம செய்யும் பொழுது அவர் நம்மோடு கூட இருப்பார். அவருடைய பிரமாணங்களை, அவருடைய கட்டளைகளை, அவருடைய வழிகளை நாம் அறிந்து செயல்படும் பொழுது ஆண்டவர் நம்மளை விட்டு விலக மாட்டார். பாருங்க, கர்த்தர் நம்மோடு இருந்தா நம்முடைய காரியங்கள் வாய்க்கும், நமக்கு எல்லாமே ஜெயமாய் மாறும். அதை தொடர்ந்து சொல்றோம், நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். எவ்வளவு ஒரு அருமையான வாக்கு தத்துவம்ல. ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துவார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க யோவான் 14வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் பொழுது அந்த அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்துவார் என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்துல போட்டிருக்கோம், he will manifest, அதாவது தம்முடைய மகிமைய, தம்முடைய கிரியைகளை யாரெல்லாம் அவரை தேடுகிறார்களோ அவர்களுக்கு அவர் எப்படிப்பட்டவர், எத்தனை வல்லமை உள்ளவர், எத்தனை மகத்துவம் உள்ளவர், அவரால் என்னெல்லாம் செய்ய முடியும் என்பதை யாரெல்லாம் அவரை தேடுறாங்களோ, யாரெல்லாம் அவரோடு கூட இருக்கிறாங்களோ அவங்களோடு கூட இருந்து தம்முடைய மகிமையையும் வல்லமையையும் அவர் வெளிப்படுத்துவார். பாருங்க, அல்லேலூயா. இந்த காலை வேலையை துவங்குகிற நீங்க பிரியமானவர்களே, ஆண்டவரோடு நான் இருக்கிறதுக்கு நான் என்னெல்லாம் செய்யணும்? அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஜெபித்து, ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து, ஒவ்வொரு நாளும் அந்த வேதத்தின்படி என் வாழ்க்கையை நான் சீரமைத்து கொண்டு அந்த வேதத்தின் வழிகளில் நான் நடந்து அவரை அதிகமாய் நான் தேடும் பொழுது அவர் நிச்சயமாக என் வாழ்க்கையில he will do great things, வெளிப்படுவார். அவர் வெளிப்பட்டாரானால் என் வாழ்க்கையே மகிமையா இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த காலை வேளையில நம்ம அவரை அப்படியாய் தேடுவோமா? அடுத்தது வார்த்தை சொல்லுகிறது, அவரை விட்டு விட்டீர்களாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். ஒரே வார்த்தையில சொல்லி முடிக்கிறேன், அவர் இல்லாம, அவரை விட்டுட்டு, அவரை 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 சேர்க்காம ஒரு காரியத்தையும் நம்ம வாழ்க்கையில நம்ம செய்யவே முடியாது. அப்படி செய்கிற காரியங்கள் ஒரு நாளும் ஜெயமா இருக்காது. நம்ம அது வேண்டாம். நம்ம கர்த்தரோட இருப்போம், அவர் நம்மளோட இருப்பார். அவர் நம்மளோட இருந்தா எல்லாவற்றையும் அவர் வாய்க்க செய்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.